திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் தேமுதிக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே திமுகவுடன் கூட்டணி முடிவை எடுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. திமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்தார். அப்போது இந்த கூட்டணியை இரு தரப்பில் இருந்தும் உறுதிப்படுத்திவிட்டனர். இந்த நிலையில திமுக தேமுதிக கூட்டணி உருவானது எப்படி, இந்த கூட்டணி அமைந்தது எப்படி அப்படின்னு பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது கடந்த மாதம் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்துல நடைபெற்றது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பங்கேற்ற 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் திமுகவோட நம்ம கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா பார்க்கப்படுது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தேமுதிக தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் என்ன சொல்றாங்களோ அதை வைத்து என்னுடைய கூட்டணி முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் திமுகவோடு கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னதை வைத்து பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார். திமுக தரப்புல மூத்த தலைவரும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஏவா வேலு தான் பிரேமலதா விஜயகாந்துடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். தேமுதிகவின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் அமைச்சர் ஏவா வேலு 5 முறை இதற்கு முன் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாங்க. அமைச்சர் ஏவா வேலு வீட்டுல இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போது தேமுதிக தரப்புல முதல்ல எங்களுக்கு 15 தொகுதி வரை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது தேமுதிக 15 தொகுதி வேணும், ஒரு ராஜ்யசபா சீட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு திமுக கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்க திமுக தலைமையிடம் பேசிட்டு உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு அமைச்சர் ஏவா வேலு பதில சொல்லியிருக்காரு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, நீங்களும் திமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 6 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு திமுக தரப்புல சொன்னதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில தான் இப்போது திமுக தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையுமே குறைந்தது 5000 முதல் 25,000 வாக்குகளை வச்சிருக்கிறாங்க. அதனால தேமுதிகவை திமுக கூட்டணியில சேர்த்தா திமுகவின் வெற்றி இலக்கான அந்த 200 தொகுதிகளை வெற்றி பெறுவது சாத்தியம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.